ஃபஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ்னால் ஒரு சின்ன தின்ன ஃபிலிமில் அதோட இன்டர்ஃபரன்ஸ் எப்படின்னு பார்க்குறதுக்கு அதோட பாத் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தின் ஃபிலிம் எடுத்துக்கிறாங்க. இதான் ஒரு தின் ஃபிலிம்னால் அவங்க சும்மா அதோட திக்னஸ் டீன்னு வச்சுக்கிறாங்க. அதனால டீ போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டை பாஸ் பண்ணுவாங்க. சும்மா இதுதான் ஒரு ஃபிலிமு, அதில் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பாஸ் பண்ணுறத ஏன்னு வச்சுக்கிடணும். இப்படி தான் பாஸ் பண்ணி இந்த இடத்துல படுது. இப்போ என்ன பண்ணணும், என்ன நினைவு வச்சுக்கிடணும்னா எந்த இடத்துல படுதோ அதை பி, ஏக்கு அடுத்து பி. இப்போது இந்த சர்ஃபேஸில் எங்கே இப்படி பட்டாலுமே அது ரெண்டு விதமாக ரியாக்ஷன் இருக்கும். ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும், அது இப்படி போகும். இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு இல்லையா, இந்த பாத்து வழியாக போச்சு, அதனால் அதை சி நினச்சிட்டாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொன்று ரிஃப்ராக்ட் ஆகும். சரியா, அது எல்லாத்துக்குமே ஆக நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கிறணும். இதை டீன்னு வச்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்ததுனால இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இப்படி ஒரு லைன் கீழே வரையும் போட்டுக்கிறணும். இந்த லைன் எப்படி இருக்குன்னா, இங்கே திக்னஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு கீழேயும் இருக்கும். அப்போ இதையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 2T இருக்கும் ஈக்குவலாக. அதே மாதிரி 2 ஹாஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே போட்டாச்சு. இப்போ எப்படி இங்கே பட்டவுடனே 2 தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆச்சு, ஒன்று ரிஃப்ராக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஃபிலிமில் டி பாயிண்டில் அதே மாதிரி பட்டிருக்கு. அதனால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இன்னொருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதே மாதிரி கீழே ரிஃப்ராக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டி வரையும் நம்ம அல்ஃபபெட் போட்டிருக்கோம். அடுத்து உள்ளதை இப்போ ஈன்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே எஃப்னு சொல்லாமல் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது இங்கே படுது. அப்புறம் இங்கே இன்னொருக்கையும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதனால் இந்த இடத்த எஃப்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே நம்மளாம் ஒரு லைன் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இது எதுக்காக போட்டோம் அப்படின்னா இந்த டியோடு அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதை கனெக்ட் பண்ணி இதை ஜின்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தோன்னா அது ஹச். அதுக்கப்புறம் தான் இது ஐன்னு வச்சுக்கிறாங்க. நம்ம அல்ஃபபெட் எப்படினாலும் வச்சுக்கலாம், நம்ம புரியுறதுக்காக அப்புறம் தான். இது புக்கில் இருக்கமான்னு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம 2 ரிஃப்ளெக்டான ரேஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்டர்ஃபரன்ஸ். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ஒன்று இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு, இன்னொன்று இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இந்த ரே இதுதான் ரிஃப்ளெக்டான இன்னொரு ரே, இதுக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. இப்போது இங்கே பெர்பெண்டிகுலராக பண்ணியாச்சு. இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கும். இங்கே உள்ளது ஐ. அதே மாதிரி இங்கேயும் பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணோம். இதை ஆர்னு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஏலேருந்து இன்சிடென்ட் பண்ணோம்ல, இங்கே போட மறந்துட்டேன். அதையே நம்ம ஐன்னு வச்சுக்கிடணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆராக இருக்கும். இதை வச்சாலே நம்மளுக்கு தெரியும் ஐ எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஆர் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஐ இருக்குது, அதே மாதிரி ஆர் இருக்கும். படம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பெர்பெண்டிகுலராக லைன்ஸ் ட்ரா பண்ணோம்ல, அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும் கண்டிப்பாக. இதை தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம், அதனால் இது எம்முன்னு வச்சுக்கணும். அடுத்து இந்த லைனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் அப்படியே எழுதுவோம். ஃபஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இதை எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதை மட்டும் நினைவு வச்சுக்கிட்டா போதும். என் இன்ட்டு பிடி ப்ளஸ் டிஇ அப்புறம் மைனஸ் பிஎன்னு போடணும். இப்போ என் இன்ட்டு பிடி ப்ளஸ் இந்த டிஇ அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது டிஇன்றது லைன் இது. இப்போ டிஇன்றதை எப்படி எழுதலாம்னா டிஎம் ப்ளஸ் எம்இன்னு எழுதிக்கலாம். அதனால் இப்படி எழுதிக்கிறேன், டிஎம் ப்ளஸ் எம்இ மைனஸ் பிஎன். இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஐ வேல்யூ அப்புறம் ஆர் வேல்யூ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும்னு பார்க்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு என்னோட ஃபார்முலா வேணும். இப்போ பிஎன்னு இருக்கு இல்லையா, என்னோட ஃபார்முலா என்னென்னா சைன் ஐ பை சைன் ஆர். இப்போ நம்ம இந்த சைன் ஐயை தனியாக கண்டுபிடிக்கணும், சைன் ஆரை தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது 2 டிவைட் பண்ணணும். சைனோட ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த சைன் ஐயை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே தான் ஐ போட்டிருக்கோம், இதுதான் சைன் ஐ. சரியா, அப்போ இங்கே சைன் ஐ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்க்கணும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிஎன், ஹைபாட்னியூஸாக இருக்கிறது இந்த பிஇ. அப்போ இந்த ஆங்கிளுக்கு பார்க்கணும் ஆப்போசிட் பிஎன் பை பிஇ. அப்போ சைன் ஐக்கு பிஎன் பை பிஇ. அதே மாதிரி சைன் ஆருக்கும் பார்க்கணும், ஆருக்கும் அதே ஃபார்முலா தான். இப்போ இங்கே இருக்க ஆங்கிள், இப்போ இதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தோன்னா இந்த எம்இ வரும். அதோட ஹைபாட்னியூஸ்னால் அதோட லாங் டிஸ்டன்ஸ் பார்ப்போம் இல்லையா, இதுதான் இதுக்கு ஆப்போசிட், இது ஹைபாட்னியூஸ். அப்போ சைனாக இருக்குன்னா பிஎம் பை எம்இ பை பிஇன்னு வரும். இப்போ சைனாக இருக்குது எம்இ பை
பிஇன்னு வரும். இப்போ இது ரெண்டும் நம்ம இந்த தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணுன்ற ஃபார்முலாவில் அதை எடுத்து எழுதிக்கிறோம். பிஎன் பை பிஇ மறுபடியும் ஹோல் டிவைட் பை எம்இ பை பிஇன்னு போடுவோம். இப்படி இருக்கிறத நம்ம வந்து அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். பியும் கேன்சல் ஆயிரும். இப்போ n ஈக்குவல் டு பிஎன் பை எம்இ மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் எனக்கு பிஎன் வேணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பிஎன் ஈக்குவல் டு என் இன்ட்டு எம்இ. ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த எண்ணு கண்டுபிடிச்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே நம்ம அந்த பாத் டிஃபரன்ஸ் இதுதான் வந்து பாத் டிஃபரன்ஸோடது. பாத் டிஃபரன்ஸ்க்கு இப்படி ஃபார்முலா இருக்குது. இதில் இந்த இடத்துல பிஎன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் இந்த எண்ணை ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி இப்போது பிஎன் ஈக்குவல் டு என்எம்இன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து அதில் அப்படி அந்த பாத் டிஃபரன்ஸில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம். அப்போ என் இன்ட்டு பிடி ப்ளஸ் டிஎம் ப்ளஸ் எம்இ மைனஸ் பிஎன்ன்ற இடத்துல இப்போ என்எம்இன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் டேரெக்டாக. இப்போ பழையபடி என்எம் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிஎம் ப்ளஸ் எம்இ இருக்கு இல்லையா, டிஎம் ப்ளஸ் எம்இ அதை வந்து நம்ம வந்து பழையபடி அதை டிஎம்னே போட்டுக்கலாம். பிடி ப்ளஸ் டிஎம் இந்த பிடி இருக்கு இல்லையா, இந்த பிடியோட டிஸ்டன்ஸும் இந்த ஜிடியோட டிஸ்டன்ஸும் வந்து ஆக்சுவலாக சேமாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம பிடி இருக்கிற பிளேஸுக்கு பதிலாக ஜிடியும் போட்டுக்கலாம். என் இன்ட்டு ஜிடி ப்ளஸ் டிஎம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா ஜிடியும் ப்ளஸ் டிஎம்மும் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஜிடி ப்ளஸ் அடுத்து டிஎம். அப்போ இந்த ஹோல் இதையும் சொல்கிறாங்க. இதை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம், ஜிஎம்னே எழுதிக்கலாம். அவங்க ஜிடி ப்ளஸ் டிஎம்னு இருக்குது, அதை சேர்த்து நம்ம ஜிஎம்னே எழுதிக்கலாம். அதனால் இப்போ என்ன ஆயிரும்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து n இன்ட்டு ஜிஎம்னு மாறிடும். இப்போ வந்து n இன்ட்டு ஜிஎம்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜிஎம்ன்றது நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போது ஜிஎம் அப்படின்ற மாதிரியான அல்ஃபபெட் இந்த டயக்ராமில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, இதுதான் ஜிஎம். அப்போ இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த ட்ரையாங்கிளில் எங்கே வந்து ஆங்கிள் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்னன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து காசில் இருக்கும். இங்கே வந்து பார்க்கும்போது சைன் ஃபார்முலா வச்சு பார்த்தோம் இல்லையா, அங்கே ரெண்டாவது பார்க்குறது வந்து காசில் இருக்கும். அது வந்து காஸ் ஆர். இங்கே இருக்கிறது வந்து ஆர். சரியா, இங்கே 2 ஐ இருக்க மாதிரி 2 ஆர் போட மறந்துட்டிங்கன்னு. அப்போ காஸ் ஃபார்முலா வந்து என்னென்னா adjacent by hypotenuse. அங்கே வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், இதுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ இந்த ஆருக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு என்னன்னு பார்க்கணும். அட்ஜசன்ட் சைடுனா இந்த ஜிஎம், இது டிவைட் பை இந்த டி அட்ஜசன்ட். ஒரு நிமிஷம், இதுதான் அட்ஜசன்ட் நினைக்கிறேன். இதுக்கு அப்போ அட்ஜசன்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிஎம் போடுவோம் பை இந்த பிஜி. இது வந்து இந்த இருக்குது, இந்த ஆங்கிள்னால் இது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ ஜிஎம் பை பிஜின்னு போடுவோம். இப்போ ஜிஎம் அப்படியே வச்சுக்கிடுவோம். பை பிஜின்றதுக்கு தான் நம்மளோட வேல்யூ வந்து என்னென்னா 2t நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ 2tன்னு போட்டுக்கிறோம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, ஜிஎம் பை 2tன்னு வந்துச்சு. இப்போ இந்த ஜிஎம் மட்டும் வேணும் அப்படின்னா ஜிஎம் ஈக்குவல் டு காஸ் ஆர் இன்ட்டு 2t. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ஜிஎம் கிடையாது, கடைசியில் வந்து இங்கே வந்து 2 பக்கமுமே வந்து இப்போ என்னால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தது ஒரே ஒரு ஃபிலிம், ஆனால் அது n டைம்ஸ் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடும் என்னால் மல்டிபிள் பண்ணிக்கணும், இங்கே ரைட் சைடும் பண்ணிக்கிறணும். பண்ணும்போது எழுதும்போது இங்கே வந்து நம்ம 2ntன்னு சொல்லி எழுதிக்கணும். இதுதான் நம்மளுக்குடைய முக்கியமான ஈக்குவேஷன் தான் கடைசி ஈக்குவேஷன், காஸ் ஆர் 2nt அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த காஸ் ஆர் 2ntயில் இதோட வேல்யூவை பார்க்கணும். இப்போ இதில் வச்சு 2 கண்டிஷன் எழுதுவாங்க. அது பிரைட்டாக இருந்தால் இப்படி இருக்கும், அப்புறம் அதோட டார்க் அப்பியரன்ஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே 2 இது ஆர் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று நினைவு வச்சுக்கலாம். பிரைட்டார்னா அந்த 2nt காஸ் ஆர் ஈக்குவல் டு 2m + 1 π/2 இப்படி இருக்கும். இது பிரைட், இதை மட்டும் நினைவு வச்சுக்கலாம். அதே மாதிரி டார்க்காக இருக்குது அப்படின்னா வெறும் m + 1/πன்னு வரும். அதாவது இங்கே 2 இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே வந்து இதில் ரெண்டுமே இல்லாமல் இருக்கும். பிரைட்டாக இருந்துச்சுன்னா அந்த 2லாம் வரும், இல்லைன்னா அந்த 2 வராது. இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் மட்டும் நினைவு வச்சுக்கணும். m = 0 1 2 3 அப்படி ஏதாவது போட்டுக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்.